ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாங் குர்த்தி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற பார்த்துக்கோங்க, என்கிட்ட இருக்க ஆர்டர் பண்ணி வாங்கின லாங் குர்த்திஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்ன ஏது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, செங்காமட்டி கலரில் ஒரு குர்த்தி. இது பார்த்தீங்கன்னா நான் யூஜி படிக்கும்போது வாங்கினதுங்க. இது எப்படி வருமோ அப்படின்ட்டு நினச்சி பயந்து வாங்கின குர்த்தி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க. இதோட லிங்க் எதுவுமே என்கிட்ட கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லுமே யூஜி படிக்கும்போது வாங்கினது. பட் இன்னும் புதுசாக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், இது லாங்காகவும் இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் காட்டன் வேறையா, செம்மையாக இருக்கும். கம்ஃபர்டபுள் அதிகமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு லூஸாக இருந்துச்சு, பின்னாடி 2 நாட் போடுற மாதிரி கயரும் கொடுத்துருக்காங்க. லாங் கை தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறோன்னு பார்த்துக்கோங்களேன், இந்த குர்த்தி போட்டால் சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலர் ஷாலு, பிஸ்கெட் கலர் ஃபேண்ட்டு தான். நான் லெக்கின் வேர் பண்ணியிருப்பேன், சூப்பராக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லுமே நம்ம கையால் தச்ச மாதிரி போட்டிருப்பாங்க, செம்மையாக இருக்கும் பாருங்கள். எதுவும் மாவு பிரிண்டிங் கிடையாது, சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் பாருங்கள், அந்த கலர் கூட ஃபேடாகவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணனா ட்ரை பண்ணுங்கள். இந்த குர்த்தி உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது மாதிரி யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குர்த்தி பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். லிங்க் வேணுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேடி கண்டுபிடிச்சாவது உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நான். அடுத்த குர்த்தி பார்த்திங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் குர்த்தினே சொல்லலாங்க. இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச குர்த்தி வேறு. அது என்ன குர்த்தின்னு பார்த்திங்கன்னா இந்த தாங்க, பார்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த குர்த்தி தான். இதை தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஆசைப்பட்டு வாங்கினது. இதில் நிறைய மெமரிஸ் இருக்குங்க, அதை சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் லாங்காக இருக்கும். இப்போ சின்னதாகிடுச்சு எனக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா அப்போ வாங்கினது யூஜி படிக்கும்போது. ஆனால் செம்ம லாங்காக இருக்கும். இது என்னோடய பர்த்டேக்கு தான் நான் போட்டிருந்தேன், ஆசைப்பட்டு வாங்கினது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு தான் நான் போட்டிருந்தேன். பின்னாடி பார்த்திங்கன்னா கயர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கழுத்தும் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவே இருக்கும். எனக்கு கழுத்து நீளமாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் கை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாவு பிரிண்டிங் தான். நீங்கள் மாவு பிரிண்டிங் பிடிக்கலன்னா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா மாவு பிரிண்டிங் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன், இங்கே எதுவுமே பட்டன் கிடையாது. எங்கள் மம்மி எனக்காக வச்சு விட்ருக்காங்க, அதனால் அது அப்படி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஆனால் வேர் பண்ணும்போது நம்ம கலரை அப்படி ஜம்முன்னு தூக்கி கொடுக்கும், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இதுவும் காட்டன் தான், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீரியஸாகவே போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு. ஆனால் எங்கள் மம்மிக்கு இந்த குர்த்தியே பிடிக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒய்யாமல் இதே போட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதே பிடிக்காது, எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. ஒய்யாமல் இதே போட்டுகிட்டே இருக்கு அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த குர்த்தி. உங்களுக்கு இந்த குர்த்தி பிடிக்குமா அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய கலர் வேறு இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கலர் பிடிச்சதுனால இதை எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்போ நான் வாங்கும்போது 400 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரில. இதோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக தேடி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்த குர்த்தி நம்ம பார்த்துடலாமா? குர்த்தி பார்த்திங்கன்னா இந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும். இது எதுக்கு வாங்கினதுன்னே எனக்கே இப்போ வரைக்கும் தெரில. இது பார்த்திங்கன்னா செட் குர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு காமெடித்தனமாக வாங்கியிருக்காளுங்க. ஃபுல்லாக எங்கள் காலேஜில் வாங்கினது தான். இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அப்போ மீஷோ ஆப் வந்துச்சு பார்த்திங்களா புதுசாக, அப்போ வாங்கின குர்த்தி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் யூஜி படிக்கும் போது செட்டாக வாங்கியிருந்தாளுங்க. இது எப்படி சொல்லுங்க, பழைய யூனிஃபார்ம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளூ கலரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃபேண்ட் அண்ட் ஷால் போட்டிருப்போம். ஸ்கூல் படிக்கிற மாதிரியே அப்படியே இருக்குங்க, யூனிஃபார்ம் மாதிரியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்போயே 300 ரூபா கிட்ட வாங்கியிருந்தாளுங்க. அப்போ லான்ச் ஆன அன்னைக்கு வாங்கியிருந்தாளுங்க. அந்த மீஷோ ஆப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப் வந்து புதுசாக அப்போ தான் வந்துச்சு. வந்துன்னா அன்னைக்கே கிடையாது, வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து அப்போ புதுசாக இருக்கே, சரி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்த்தி வாங்கியிருந்தாளுங்க.
ஆனால் இது ரொம்ப ஒஸ்ட்டான குர்த்தி தாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் கிளாஸோடு வாங்கின குர்த்தி. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். எத்தனை பேர் இந்த குர்த்தி வச்சுருக்காளுங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேங்க. இதுக்கு ஒயிட் கலர் போடாமல் சந்தன கலர் போடுவேன் நான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவு நல்லா தாங்க இருக்கும். அடுத்த குர்த்தி பார்த்திங்கன்னா இதுங்க, இந்த ப்ளூ கலர். என்னடா நீ யூனிஃபார்ம் கலர்லேயே வாங்கியிருக்க அப்படின்ட்டு நினைக்கலாம். இதுவும் செட் குர்த்தி தான். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேருங்க. அப்போ யூஜி படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக இருப்போம். 5-6 பேர் கிட்டே இருப்போம். நாங்கள் 6 பேர் செட்டாக வாங்கின குர்த்தி. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. பட் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாவு பிரிண்டிங் வந்துருச்சு. அதனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நாங்களே வச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய 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 மெமரிஸ் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஃபோட்டோக்கெலாம் பார்த்திங்கன்னா சும்மா நச்சுன்னு விழுகும். சூப்பராக இருந்துச்சு. நிறைய மெமரிஸ் இருக்குமா. நிறைய பேர் இது எங்கேன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ உள்ள இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கே வாங்கினது அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்குது, ஆனால் இந்த டிசைனில் இருக்கான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வேறு டிசைனில் கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தாளுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு பிரிண்டிங் பாருங்கள் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை அப்படியே பேச்சு துவைக்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. நிறைய மெமரிஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த குர்த்தி போட்ட யாருமே நம்ம கூட கிடையாது. எல்லோரும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, சில பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஃபுல்லாக அக்கா நாங்கள் பிரிஞ்சிட்டோம். 6 பேர் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய 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 மெமரிஸ் இருக்குது. அதை சொல்ல வார்த்தையே கிடையாது, அந்தளவு இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள். அதெல்லாம் பத்திரமா எங்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக எனக்காக பார்க்கும்போது நிறையா மெமரிஸ் வரும். அவங்களுக்கு இந்த மெமரிஸ் வருமானு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த குர்த்தியை பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி மெமரபிளான மூமெண்ட் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்த குர்த்தி நம்ம பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம லாங்காகவும் இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த குர்த்தி. நாங்கள் பார்த்திங்கன்னா இது வாங்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவளுக்கு பார்த்திங்கன்னா 2-3 பேர் குட்டை. இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குமா. இதை கட் பண்ணி அடித்து நிறைய கூத்து பண்ணி இதை போட்டே ஆகணும்டா, எப்படியா ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்டா, நான் அந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணி நிறையா சம்பவம்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலான குர்த்தினே சொல்லலாம். இதுவும் ஞாபகார்த்தத்துக்கு அப்படியே நான் வச்சுருக்கேன். இது எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுருக்கேன். பார்க்கலாம். லாஸ்ட்டு குர்த்தி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரு ஒயிட் கலர் பேண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன் நான். பட் இதோட லிங்க்லாம் என்கிட்ட இல்லை, கண்டிப்பாக கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. இது எங்கள் மம்மி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்திங்களா, இது இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். முதல்லாம் பார்த்திங்கன்னா இதை ஆசைப்பட்டு நான் போடுவேன். நல்லாயிருக்கும் இந்த டிசைன்லாம், சூப்பராக இருக்கும் இது. ஆனால் போடும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த குர்த்தி போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா குட்டையாயிருச்சு, அதுதான் மேட்ரு. நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த குர்த்தி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதுலேயும் நிறைய மெமரிஸ் இருக்குது. இது எங்கள் மம்மி எடுத்து கொடுத்தது, என்னால் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இது மாதிரி நிறைய குர்த்தி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா கடையில் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நிறையா இருக்குது. அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.